Sixth History Unit 2 Human Evolution. Do you know facts பார்த்துடலாம். First நமக்கு The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. Human evolution பற்றின கதையை நம்ம படிக்கணும் அப்படின்னா சயின்டிஃபிக்கலி அதை படிக்க ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஆர்கியாலஜி, தொல்லியல் ஆராய்ச்சி தான் ஆர்கியாலஜி. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது மானுடவியல். அப்போ நமக்கு ஹியூமன் எவல்யூஷன் பற்றி படிக்கணும், கதை தெரிஞ்சுக்கணும், யாருக்கடுத்து யார் வந்தாங்க, எப்படி ஹியூமன் இவால்வ் ஆனாங்கங்கிற கதையை சயின்டிஃபிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஆர்கியாலஜி, இன்னொன்று ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜி அப்படின்னா என்னன்னு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைண்ட் மெட்டீரியல். நமக்கு முன்னாடி வாழ்ந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ், அந்த மக்கள் பயன்படுத்தின பொருள்கள் எல்லாத்தையுமே வச்சு இவங்க இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க, இவங்க நாகரிகம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்கியாலஜி. மண்ணுக்கடியில் புதைந்திருக்கிற அந்த பொருளை தோண்டி எடுத்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி. ஆர்கியாலஜி பற்றி படிக்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது அந்த ஹியூமன்ஸ் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மெயின் சோர்ஸாக வச்சு படிக்கணும். சிம்பிளாக ஆர்கியாலஜினா என்னன்னா, ஒரு இடத்துல ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அங்கே ஒரு டீமாக நிறையா பேரை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சேர்பர்சனாக ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த தோண்டி எக்ஸ்கவேட் பண்ணி என்னென்ன பொருள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்க ட்ரேட் எப்படி பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க கீழடி அப்படிங்கிற இடத்துல நமக்கு அகழ்வாராய்ச்சி நடத்துகிறாங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிறனால தான் நான் எக்ஸாம்பிளாக கீழடி எடுத்து சொல்கிறேன். கீழடி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்கவேட்டட் சைட். ஆர்கியாலஜிக்கல் அங்கே எக்ஸ்கவேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது பிடிஎஃப்ல கொஞ்சம் கிளியராக இல்லை, அதனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு தான். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரேலோபித்தேகஸ் அப்படிங்கிற ப்ரீ ஹியூமன் தான் இருந்திருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து ஹோமோ ஹேபிலஸ் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. ஜூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஹோமோ ஹேபிலஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அடுத்து வந்திருக்காங்க. இந்த ஹோமோ ஹேபிலஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் டூல் மேக் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கல்லுகளான பொருள்கள் போயிட்டு ஏதாவது பயன்படுத்துறதுக்கு, ஏதாவது ஒரு பொருளை கட் பண்ணுறதுக்காக டூல் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் ஹோமோ ஹேபிலஸ். அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தவங்க ஹோமோ சாப்பியன்ஸ். இந்த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஹண்டிங் அண்ட் கேதரிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து வந்த ஹியூமன் நமக்கு ஃபயரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து அக்ரிகல்ச்சரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்திருப்பாங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரீ ஹியூமன்ஸ் பற்றி மூணே பேர் தான். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரேலோபித்தேகஸ், ரெண்டாவது ஹோமோ ஹேபிலஸ், மூணாவது ஹோமோ சாப்பியன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாம். நெக்ஸ்ட் ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. மானுடவியல் அப்படின்னாலே ஹியூமன்ஸை பற்றி படிக்கிறது, அவங்க எப்படி எவல்யூட் ஆனாங்க, எப்படி அவங்களோட எவல்யூஷனரி ப்ராசஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். என்ன மீனிங் அப்படின்னா, ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மேன் அர்த்தம், ஆர் ஹியூமன். லோகோஸ் அப்படின்னா தாட் ஆர் ரீசன். ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அவங்க தாட் எப்படி இருக்கும், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அட்டெம்ப்ட் பை இன்வெஸ்டிகேட்டிங் த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியர். இதில் என்ன படிப்பாங்கன்னா, ஒரு ஹியூமன் இருக்காங்க, அவங்க பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, அவங்க டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவங்க கல்ச்சர், அவங்க சோஷியல் ஃபினாமினா. ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவங்க பிஹேவியர் என்ன, அவங்க கல்ச்சர் என்ன, அவங்க எப்படி டெவலப் ஆனாங்க, சோஷியலாக சொசைட்டியோட எப்படி அவங்க மிங்கிள் ஆகி இருக்காங்கன்னு என்டையராக ஒரு ஹியூமன் பற்றி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட்டு ஒரு டூ யூ நோ கண்டென்ட் இருக்குது பாருங்கள். பீப்புள் அண்ட் தேர் ஹேபிடேட். ஆஸ்ட்ரேலோபித்தேகஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் அப்படின்னு அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல நம்ம பார்த்தோம். அவங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஹோமோ ஹேபிலஸுங்கிறவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் ஆஃப்ரிக்காலையும் ஏஷியாலையும் இருந்திருக்காங்க. நியர்ந்தர்தால்ங்கிறவங்க யுரேஷியானா யூரோப் அண்ட் ஏஷியாவில் நியர்ந்தர்தால்ங்கிறவங்க இருந்திருக்காங்க. குரோமேக்னாட்ஸுங்கிறவங்க ஃப்ரான்ஸில் இருந்திருக்காங்க. பெக்கிங் சைனா. ஹோமோ ஹேபிலஸ் ஆஃப்ரிக்கா. ஹெய்டல்பர்க் லண்டன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ப்ரீவியஸ் இயரில் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. 2-3 டைம் ரீட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் மேக்ஸிமம் நம்ம ஆஃப்ரிக்காலையும் ஏஷியாலையும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இதில் நம்ம ஃபீல் ஆகிறது லண்டனில் இருந்திருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். லண்டனில், ஃப்ரான்ஸில் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ தனியாக படிக்கும்போது ஈஸியாக நமக்கு மெமரி ஆகிடும். அடுத்தது குரோமேக்னான்ஸ். இந்த ஃப்ரான்ஸில் இருக்க குரோமேக்னான்ஸ் பற்றி ஒரு சின்ன பிட் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க.
குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க கேவ்ஸில் வாழ்கிறவங்க, குகைகளில் வாழ்கிறவங்க. லாகாஸ் கேவ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் இருந்திருக்கு. லாஸ்காஸ் கேஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் இருந்திருக்கு. இங்கே குரோமேக்னான்ஸ் வாழ்ந்திருக்காங்க. அப்போ இவங்க வாழ்ந்ததுக்கான தடயம் நமக்கு லாஸ்காஸ் அப்படிங்கிற கேவ்ஸில் கிடச்சிருக்கு. அந்த காலத்திலேயே, ஏன்னா ப்ரீ ஹியூமன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம், இவங்க வந்து இறந்தவங்களை புதைச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறந்தவங்களை வந்து அப்படியே விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனவங்க இருக்காங்க. அதே மாதிரி இறந்த உடலை வந்து யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, அந்த இறுதி சடங்கு ஊர்வலம் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த இறந்த உடலுக்கு ஒரு மரியாதையுமே செய்யாமல் அப்படியே போயிடுவாங்க. அப்படி பார்த்தா இந்த குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸில் வாழ்ந்துருக்காங்கள, லாஸ்காஸ் கேவ்ஸில். இவங்க வந்து இறந்து போனவங்கள புதைச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே மேலே வந்து பார்த்தோம்ல நம்ம ஒரு பாக்ஸ் இன்ஃபோவில், அதில் எங்கெங்கே பார்த்தோம், எந்தெந்த கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படிங்கிறத மேப்பில் எங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங். ஃப்ளேக்கிங்கிறது வந்து அந்த கல்லை சிக்கிமுக்கி கல்லை வச்சு நெருப்பு பற்ற வைக்கிறது தான் ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங் அப்படிங்கிறது. கீப்பிங் அ ஸ்டோன் இன் அ பாட்டம், சும்மா ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். கீப்பிங் அ ஸ்டோன் இன் அ பாட்டம் அண்ட் ஷார்ப்பனிங் இட் வித் அனதர் ஸ்டோன். ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை நல்லா ஷார்ப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று நல்லா ஷார்ப்பாக வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஃபயர் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இவங்க ஹேமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேமர்னா கோடாலியாகவும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக கட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இது ஷார்ப்பாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈவன் டுடே, இன்னைக்கும் கூட வில்லேஜ் ஆஃப் நீல்கிரிஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் ஹேவ் த ஹேபிடேட் ஆஃப் மேக்கிங் ஃபயர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க நீல்கிரிஸில் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் பயன்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கும் கூட பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெசனில் ஒரு சின்ன சின்ன ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் பற்றி தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு இடம் படிக்கிறோம் அப்படின்னா அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிலபஸில் யூனிட் 8 தனியாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்காக நமக்கு இது தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. கீழ்வாழை அப்படிங்கிறது விழுப்புரத்தில் இருக்குது. அப்போ கீழ்வாழை எங்கே இருக்குது, விழுப்புரத்தில் இருக்குது. உசிலம்பட்டிங்கிறது மதுரை உசிலம்பட்டி பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து குமுதிப்பத்தி அப்படிங்கிறது கோயம்புத்தூர். அடுத்து கோயம்புத்தூரில் மாவடைப்பு அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்குது. நீல்கிரிஸில் வந்து பொறிவாரை கேவ், கரிகையூரில் இருக்க பொறிவாரை கேவ் அப்படிங்கிறது நீல்கிரிஸில் இருக்குது. இந்த பிளேசஸ் நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கீழ்வாலை அப்படிங்கிறது விழுப்புரத்தில் இருக்குது. உசிலம்பட்டிங்கிறது மதுரை, குமுதிப்பத்திங்கிறது கோயம்புத்தூர், மாவடைப்புங்கிறது கோயம்புத்தூர், பொறிவாரை கேவ் அப்படிங்கிறது கரிகையூரில் இருக்குது. கரிகையூரில் இருக்க பொறிவாரை கேவ் அப்படிங்கிறது நமக்கு நீல்கிரிஸில் இருக்குது. இந்த லெசன் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எல்லாமே. சின்ன சின்ன பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தானே, நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாத்தையுமே கண்டிப்பாக பார்த்துக்கணும். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. இது நம்மளுடைய ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். I'm always expecting your doubts in comment section. Thank you for watching this video. ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.